கும்பாபிஷேகம் என்பது தெய்வ சக்தியை எழுந்தருளச் செய்யும் புனித சடங்கு ஆகும். இது ஆலய மரபின் உச்சக்கட்ட வழிபாட்டு விழா. மந்திரம்: ஓம் ஆபோஹிஷ்டா மயோபுவக தான் அவுர்ஜே ததாதன. தண்ணீர் அமுதமாகி நம்மை வாழ்விக்கட்டும். மகத்தான ஆனந்தத்திற்காக நம் கண்களை தொடட்டும். கோவில் என்பது வெறும் கட்டிடமல்ல, அது தெய்வ சக்தி குடிகொள்ளும் இடம். கும்பாபிஷேகத்தின் மூலம் அந்த சக்தியை புதுப்பித்து பக்தர்களுக்கு அருள் வழங்கும் தகுதியை அளிக்கிறோம். ஆகம சாஸ்திரங்கள் மற்றும் சில்ப சாஸ்திரங்கள் கும்பாபிஷேகத்தின் விதிமுறைகளை விளக்குகின்றன. ஒவ்வொரு சடங்கும் மந்திரமும் தெய்வ ஆற்றலை ஒருமுகப்படுத்துகிறது. கும்பாபிஷேகங்கள் 4 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன: ஆவர்த்தம், அனாவர்த்தம், புனராவர்த்தம் மற்றும் அந்தரிதம். ஒவ்வொரு வகையும் ஆலயத்தின் தேவைகளுக்கு ஏற்ப நடத்தப்படுகிறது. ஆவர்த்தம் புதிய ஆலய பிரதிஷ்டை, அனாவர்த்தம் பழைய கோயில் புதுப்பித்தல், புனராவர்த்தம் பழுதடைந்த பகுதிகளை சீரமைத்தல், அந்தரிதம் சிறிய குறைபாடுகளை நீக்குதல் ஆகியவற்றை குறிக்கின்றன. ஆவர்த்தம் கும்பாபிஷேகம் என்பது புதிய ஆலயத்தில் முதலாக தெய்வமூர்த்திகளுக்கு உயிரளிக்கும் கும்பாபிஷேக வகையாகும். பூமி பூஜை தொடங்கி ஸ்தபதியரின் பணிகள் முடிந்து திருவிழா முடிவடையும் வரை பல நாட்களில் நடைபெறும். ஒவ்வொரு மந்திரமும் தெய்வ சக்தியை நிலைபெறச் செய்கிறது. அனாவர்த்தம் என்பது சிதிலமடைந்த ஆலயங்களை மீண்டும் நிர்மாணித்து தெய்வ சக்தியை நிலைபெறச் செய்வது. பூஜை நின்று போன அல்லது இயற்கை சீற்றங்களால் சேதமடைந்த கோவில்களை மீண்டும் அமைத்து தெய்வத்தை மீண்டும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். புனராவர்த்தம் என்பது பழுதடைந்த கட்டடங்களை புனரமைத்து தற்காலிகமாக மூர்த்திகளை எழுந்தருளிக்க வேண்டும். அந்தரிதம் என்பது 4வது வகை கும்பாபிஷேகம். ஆலயத்தில் சிறிய குறைபாடுகள் இருந்தால் அல்லது ஆகம விதிகள் பின்பற்றப்படவில்லை என்றால் இந்த வகை நடக்கிறது. இது முழுமையான சடங்குகள் இல்லாமல் தெய்வீக தன்மையை மேம்படுத்துகிறது. சிறு குறைபாடுகளை நீக்க அந்தரித விதிகளை பின்பற்ற வேண்டும். ஆகம சாஸ்திரம் மாறுபட்ட கோவில்களின் தேவைகளுக்காக 4 வகையான பூஜைகளை வரையறுக்கிறது. புதிய ஆலயம் என்பது டேட்டி நிறுவலை உள்ளடக்கியது. அனவர்த்தம் என்பது கோவில் புதுப்பிப்புக்கு. புனரவர்த்தம் என்பது பழைய கட்டிடங்களில் தெய்வீக சக்தியை மேம்படுத்துகிறது. மற்றும் அந்தரிதம் என்பது சுத்திகரிப்பு பூஜைகள் மூலம் சிறிய குறைகளை கையாள்கிறது, தெய்வீக சக்தியை மேம்படுத்துகிறது. கும்பாபிஷேகம் என்ற சொல் கும்பம் என்பதை கொண்டுள்ளது. இது மண் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு புனித கிண்ணம். இது புனித ஆற்றின் நீர், மூலிகைகள் மற்றும் பஞ்சகாவியம் கொண்டு நிரம்பியுள்ளது. இந்த கலவை தெய்வீக சக்தியை ஈர்க்கிறது. மாம்பழத்தின் இலைகள் செழிப்பை குறிக்கின்றன. மேலும் தேங்காய் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவனின் திருவுருவத்தை பிரதிபலிக்கிறது. கிண்ணம் முழுமையை பிரதிபலிக்கிறது. விஷ்ணு வாயில், ரூத்ரன் கழுத்தில் மற்றும் பிரம்மா அடியில் உள்ளது. கும்பாபிஷேகத்தின் இறுதி நிகழ்வுகள் தெய்வீக ஏற்பாடுகளின் உச்சக்கட்ட தருணமாகும். பூமி பூஜை, யாகம், ஹோமம், பாலாலயம் ஆகியவற்றின் வழியாக கும்பாபிஷேகம் தெய்வீக உச்சத்தை அடைகிறது. இது மண்ணை நற்செயலால் விளம்பல் செய்யும் ஒரு புனித யாத்திரையாகும். கும்பாபிஷேகம் முன்னர் பல யாகங்கள் மற்றும் ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன. அக்னியுடன் தொடங்கும் ஒவ்வொரு ஹோமமும் சூழலை தூய்மைப்படுத்தி தெய்வீக சக்தியை ஈர்க்கிறது. அறிவுள்ள தூதனாக அக்னி தேர்ந்தெடுக்கப்படுகிறது. சந்தி, அஷ்டபந்தன, கலசந்தி மற்றும் மகாசாந்தி போன்ற ஹோமங்கள் மூலம் பக்தர்களின் பாவங்களை கழிக்கவும் கோவிலின் சூழலை தூய்மைப்படுத்தவும் நம்பப்படும் தெய்வங்களுக்கு ஆஃபரிங்ஸ் செய்யப்படுகின்றன. அங்குரார்ப்பணம் சடங்கில் 9 வகை தானியங்களை விதைக்கின்றனர். முளைக்கும்போது நல்ல சகுனமாக கருதப்படும். வாஸ்து பூஜை கோவிலின் தோஷங்களை நீக்கி ஆரோக்கியம் அளிக்க, நவக்கிரக ஹோமம் கிரக நிலைகளை சீராக்க, கலசஸ்தாபனம் கும்பாபிஷேகத்தின் முக்கிய பூர்வாங்காக நடக்கின்றன. கும்பாபிஷேக நாளில் அதிகாலையில் தொடங்கும் சடங்குகள் நண்பகல் வரை நீடிக்கின்றன. புனித கலசத்தில் உள்ள தீர்த்தம் கோபுர உச்சி மற்றும் கருவறை விமானத்தில் அர்ப்பணிக்கப்படும். வேத மந்திரங்கள் ஒலிக்க, சங்கு கொம்பு முழங்க, நாதஸ்வரம் இசைக்கும்.
12 நாட்கள் நீடிக்கும் பெரிய கும்பாபிஷேக விழாவில் 108 புனித கலசங்கள் ஸ்தாபிக்கப்படும். ஸ்துபி என்பது கோபுரத்தின் உச்சியில் வைக்கப்படும் தங்க அல்லது செப்பு கலசம். இது தெய்வீக அலைகளை ஈர்த்து ஆலயத்தில் பரவச் செய்கிறது. கும்பாபிஷேகத்தின் போது ஸ்துபியில் தீர்த்தம் தெளிக்கப்படுவது தெய்வீக சக்தியை ஆலயத்தின் மிக உயர்ந்த புள்ளியில் நிலைபெறச் செய்கிறது. இதனால் பாவங்கள் நாசமாகி பக்தர்களுக்கு வரங்கள் கிடைக்கும். கும்பாபிஷேகத்தில் பயன்படுத்தப்படும் தீர்த்தம் சாதாரண நீர் அல்ல. இது மந்திர சக்தி, பக்தி, சங்கல்பம் மூலம் பரம புனிதமாக்கப்படுகிறது. கங்கை நீர் பாவங்களை கழுவும். பஞ்சாமிர்தம், மூலிகை தீர்த்தம், தங்க தீர்த்தம் ஆகியவை புனிதம் மற்றும் செல்வம் அளிக்கின்றன. 7 புனித நதிகளின் நீரையும் சேர்க்க வேண்டுகிறோம். கும்பாபிஷேகம் என்பது குருக்களுக்கே உரிய சடங்கல்ல. இது ஊரின் பெருவிழா. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தூரத்திலிருந்து வருகிறார்கள். அர்ச்சகர்கள் வேத மந்திரங்களை ஒலிக்க நாதஸ்வர இசை தெய்வ சக்தியை வரவேற்கிறது. பக்தர்கள் தீர்த்தம் பெற்று பிரசாதம் உண்பது புண்ணியம் சேர்க்கும். தமிழ்நாட்டில் கும்பாபிஷேகங்கள் பெரும் விழாவாக நடைபெறுகின்றன. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், தஞ்சை பெரிய கோவில் மற்றும் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் கோவில் ஆகியவை பல லட்சம் பக்தர்களை ஈர்க்கும் முக்கிய நிகழ்வுகள். இவை தமிழ் கலாச்சாரத்தின் உச்சம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்கவை. கும்பாபிஷேகம் என்பது தெய்வீக சக்தியை புதுப்பித்து ஆலயத்தை முழு பலத்துடன் செயல்பட வைக்கும் புனித வழி. இது பக்தர்களின் பாவங்களை போக்கி அமைதி அருளும். சமூகத்தில் ஒற்றுமை, செழிப்பு, மங்களம் பெருகும் என நம்பப்படுகிறது. ஆகம நூல்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது 100 யாத்திரைகளுக்கு சமம் என கூறுகின்றன.